கவனஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுக்கவில்லை என்று கூறி அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றம். காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்த நடைபெறும் சதிக்கு அதிமுக உடந்தையாக செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகார். சட்டம் ஒழுங்கை சீரழிக்கும் மதுக்கடைகளை மூட அரசுக்கு மனமில்லையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. பங்குனி பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை கோயில் பெரிய நந்திக்கு சிறப்பு நீராட்டு. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு. மேட்டுப்பாளையம் உதகை இடையே கோடைகால சிறப்பு மலை தொடர்வண்டி சேவை தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. பகுதி நேர சிறப்பாசிரியர்களின் கோரிக்கையை அரசு ஏற்க மறுப்பது அநீதி என மருத்துவர் ராமதாஸ் கருத்து. உடனே பணிநிலைப்பு செய்ய வலியுறுத்தல். திருவள்ளூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த சரக்குந்து சாலையோர மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் உயிரிழப்பு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு காப்பு தயாரிக்கும் பணிகள் தீவிரம். அரக்கோணம் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மோகன்ராஜ் என்ற இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு.